நீளமான ரோடு தாண்டி பெரிய பெரிய டோலு தாண்டி போலீஸ் எல்லாரையும் தாண்டி நாங்க போன இடம் தான் எங்கன்னு கேக்குறீங்க. கூட வந்து பாருங்க. நம்ம ஊரு நம்ம கத்து டிஎன்பிஎல் போன இடத்த சோகம் என்னன்னா பார்க்க வந்த அஸ்வின் அண்ணாவே அவுட் ஆயிட்டாரு. என்னடா இதுன்னு நான் உட்காந்துட்டு இருக்கும் போது தான் நல்லா போயிட்டு இருந்தது மேட்ச்சு. இது எப்படி நல்லா போகலான்ட்டு இந்த கௌஷிக் குறுக்கா வந்தா என்ன நடக்கும்ட்டு ஒன்று நடந்துச்சு. அதுதான் மழை. கவர் சின்ன அம்பையர் சகைக்க ஆரம்பிக்க வெளியே கிரவுண்ட்ஸ்மேன்லாம் வேகமாக கவரை உள்ள இழுத்துட்டு போக அங்கே தான் பெரிய ட்விஸ்ட். மழை வரல. திரும்பவும் கிரவுண்ட்ஸ்மேன்லாம் வேகமாக கவரை வெளியே எடுத்துட்டு வர அங்கேயே நடந்து முடிஞ்சது நம்மளோட முதல் இன்னிங்ஸ். நம்ம ஊரு நம்ம கெத்து சேலம்னு சொல்லிட்டு அடுத்த இன்னிங்ஸ்ல முதல்ல ஓவர் போட வந்தாரு நம்ம அஸ்வின் அண்ணா. இவரை பார்க்க தானே இவ்வளவு தூரம் வந்தன்ட்டு இருக்க 6 ஓவருக்கு 43 ரன் அடிக்க நமக்கு முன்னாடி டிவில காமிக்க நாமளும் முறை டிவில வர போய் ஜாலின்னு சொல்லிட்டு நாமளும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா நம்ம பையன் நாம டிவில வரதை நாமளே கேப்சர் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம கேமரா முன்னாடியே வந்து ஆடிட்டு இருந்தோம். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடும் இருக்குன்னு சோகமா உக்காண்டிருக்கும் போது தான் நம்ம சேலம் மக்கள் கிரவுண்ட்ல பெருசா வைப் பண்ண நம்ம சோகத்தையே மறக்கிற அளவுக்கு நம்ம பசங்களும் மக்கள் கூட சேர்ந்து மக்களா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நம்ம பசங்க கிரவுண்டே கதற விட்டுட்டு நடுவில் பாருங்க நாலு நேரத்தில் போட்டுட்டு இருக்கிறானுங்க. அப்படி வைப் பண்ணி ஏன்டா சோகமா இருக்கீங்கன்னு தான் பாக்குறீங்க. நம்ம சேலமா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ண வந்தது எதுவும் திண்டுக்கல்ல தாங்க. திண்டுக்கல் தோத்து போச்சுங்க. அதே சோகத்தோட வெளியே வந்து பார்த்தா அதுலயும் பெரும் சோகம் என்னன்னா டிராஃபிக்கா இருக்குங்க. இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி வீட்டுக்கு போய் சேர்றோம். டாடா பாய் பாய், see you.